பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸில எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோஸ்லயும் அப்லோட் பண்றேன். யாராவது போய் பார்க்கலையா, நீங்க வீடியோல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துருங்க. அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அந்த வெங்காயம் அதில சேர்த்துரலாம். இப்போ இந்த இந்த கீரை சாதம் வந்து உங்களுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா, இது தனியா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு நல்லா ரொம்ப பூ மாரி இந்த சாதம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமா அதில உப்பு சேர்த்துருங்க. இப்ப அந்த உப்பு சேர்த்துட்டு அத நல்லா அத கிளறி விட்டுட்டே இருங்க. வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இப்போ இந்த தக்காளி இதில சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம் இதில. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வந்து நீங்க எந்த கீரை வேணா எடுத்து செய்யலாம். மிளக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எந்த கீரையில வேணா பாலக்கீரையில நான்